இப்போ கூட நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 100ல் 90 பேர் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட போகிறேன்னு சொல்லுவாங்க. மக்கள் இதயத்தில் வாழ்ந்த ஒரு உன்னதமான கலைஞர் தாங்க எம்ஜிஆர். சின்ன வயசுலேயே ஸ்ரீலங்கன் மலையாளி அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அம்மா மட்டும்தான் கூட இருக்காங்க. 4 பசங்க கேரளா போகிறாங்க. கேரளாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க பெருசாக சப்போர்ட் பண்ணல. கும்பகோணம் போயிட்டு அங்கே தான் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ட்ராமா கம்பெனியில் போவாராம் காலைல 8 மணிக்கு. 8 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சும்மாவே இருப்பாராம். 17 நாள் சும்மாவே இருந்திருக்காருங்க. 2 வேட்டி 2 சட்டை இது தாங்க வாழ்க்கையில் பெருசாக சம்பாதிச்சது. வாழ்க்கை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பசியில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. யாராச்சும் அவர்கிட்ட உதவின்னு கேட்டாங்கன்னா அவர்கிட்டே ₹3 தான் இருக்குமா, அதையும் கொடுத்துருவாராம். நடிப்பில் ஆரம்பித்து சிஎம்மாக இருந்திருக்காரு. அவர் எந்த ஒரு எலெக்ஷனுமே தோற்றதில்லை. டிஎம்கேலையும் ஜாயின் பண்ணிருக்காரு. ஒரு கருத்து வேறுபாடுனால அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து ஏடிஎம்கே ஆரம்பித்து ஃபுல்லாக ஜெயிச்சவர் தாங்க எம்ஜிஆர். அவர் சத்துணவு திட்டத்தை எடுத்துன்னு வந்திருக்காரு. வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கலைஞரை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இவரை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.